அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 27/9/2024 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி 11ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அருளுடைமை குறள் 250. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தெளிவுரை: அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தச் செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன் தான் பயந்து நிற்கும் நிலையை நினைக்க வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். வெளிக்காட்டிக் கொள்ளாத அமைதி, கம்பீரம், கண்ணியம், எந்த சூழலுடனும் ஒன்றிப்போகும் தன்மை, பொதுநலம் சார்ந்த சிந்தனை, இப்படியாக இருக்கும் உங்களுக்கு இன்று பொது பொறுப்புகள் தேடி வரும். சிறு வயதிலேயே வேலைக்கு சென்ற சிலர் தான் எவ்வளவு உழைத்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காததால் வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக தொழில் தொடங்குவர். அதற்கு நல்ல காலம்தான் இன்றும் கூட. வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். கட்டிக்கொண்டிருக்கும் வீட்டிற்கு எலக்ட்ரிக்கல் வேலை செய்வார்கள் என்று. வெளிநாட்டில் சில வருடம் முன் வேலையில் சேர்ந்தவர்கள் அந்த நாட்டின் குடியுரிமைக்காக வெகு நாட்களாக முயற்சி செய்து இதோ இப்பொழுது PR மற்றும் கிரீன் கார்டு பெறுவார்கள். பெண்கள், உங்களுக்கு இன்று தோழிகள் வழியாக பகை, நிம்மதி இழப்பு உண்டாகும். உங்களிடம் இருக்கும் தங்க நகைகளை சேர்த்தவற்றை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவீர்கள். நகைச்சீட்டு முடிந்து புதிய நகையும் வாங்குவீர்கள் என்று. தேவையே இல்லாமல் ஆடம்பரத்திற்காக அடிக்கடி செலவு செய்தால் கடன் ஏற்பட்டு அவமானம் ஏற்படலாம். ஆகையால் கவனமுடன் கையிருப்பில் செலவு செய்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இதையும் பெண்கள் இன்று உணர்ந்து கொள்வார்கள். சிலர் பணம் கையாடல் செய்த குற்றத்திற்காக வழக்குகளை சந்திப்பார்கள் மற்றும் பணி நீக்கமும் செய்யப்படுவார்கள். அதனால் பலர் மத்தியில் அவமானப்பட நேரிடும் இன்று. தொழிலில் போன வருடம் லாபம் பார்த்த பணத்தில் ஏக்கர் நிலம் வாங்கி போட்டால் பின்வரும் காலங்களில் நல்ல லாப விலைக்கு விற்கலாம் என சிலர் வாங்குவார்கள் என்று. அது மேற்கொண்டு பேச்சுவார்த்தையும் நடக்கும். வியாபாரம், திருமணம், மருத்துவம், வீடு வாங்க இப்படியாக வாங்கிய கடனை முதலும் வட்டியுமாக முழுதாக கட்டி அடைப்பீர்கள் என்று. நேரம் தவறாமை போன்றவற்றை பிறருக்கு கூறினாலும் உங்களால் செயல்படுத்தத்தான் முடிவது இல்லை. திருமண காலம் கடந்துவிட்டது என்று கவலைப்பட்ட காலம் எல்லாம் போயாச்சு. இதோ இன்று பெண்ணுக்கு வரன் கிடைக்கும். திருமணம் முடிவாகும். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ. கல்யாண காலம் வந்தால் எது தடுத்தாலும் நிற்காது. இன்று குடும்பத்தில் பேசி முடிக்கப்படும் திருமணத்திற்கான வரன் வசிக்கும் வீட்டிற்கு அல்லது பூர்வீகத்திற்கு மேற்கில் இருந்து வருவார்கள். காதல் அல்லது உறவுக்கார வழியில் திருமணம் அமைந்தால் சிறப்பு. கட்டுமான தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு காலம். மிகப்பெரிய கட்டிடம் கட்ட ஒப்பந்தம் முடிவாகி அதற்கு முன் பணம் வாங்குவார்கள் என்று. அனைவரிடமும் லாபகமாக பழகுவீர்கள் என்று. பழைய ஞாபகங்கள் கண்முன்னே வந்து போக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை பார்ப்பவரிடம் எல்லாம் புலம்பி அவர்களின் மன நிம்மதி இழக்கச் செய்வதால் உங்கள் ஃபோன் நம்பரை பலரும் பிளாக் செய்ய நேரிடும். அதிகம் பேசாமல் இருக்க பாருங்கள். இன்னும் 2 நாட்களுக்கு என்னதான் பத்திரமாக வைத்திருந்தாலும் செல்போன் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போக வாய்ப்பு நிறைய இருக்கு. கவனம் தேவை. பிறர் என்ன சொல்வார்கள் என்பது பற்றி கவலைப்படாமல் அவசரப்பட்டு செய்துவிட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொண்டு அதனால் வாழ்க்கை முழுவதும் சரி செய்யவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளுதல், இப்படியாகத்தான் இன்றைய கோச்சார நிலவரம். கண்ணிமைக்கும் நேரத்தில் செய்தது நாம் தானா என்று யோசிக்க வைத்துவிடும். கவனம் வேண்டும். இன்று எலக்ட்ரிக் கடை, வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை, கொரியர் ஆஃபீஸ், நூலகம், பூங்கா, கடைவீதி, மண்டபம், கடற்பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல், உணவு குழாய் தொடர்பான நோய்கள், நீரின் வழியாக ஆபத்து, வாதம், கர்ப்பப்பை சார்ந்த சிக்கல்கள், முகம் மற்றும் கண் உபாதைகள்,
கொப்புளம், காது வலி, அமோனியா குறையால் பதட்டம், இதய படபடப்பு, பாதம், கால், ஆணி, தசை தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று சந்திரா, மதி, சுமதி, உமா, சுதா, பேகம், மாதா, அன்னபூரணி, அழகு, ஆர்த்தி, நந்தினி, செல்வி, சரவணன், பிரியா, லக்ஷ்மி, ராதா, மலர், தங்கம், மாரி, மதன், தாமரை, பரிமளம், கல்யாணி திருப்பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் பச்சை பயிறு, கீரை, வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, நெல்லிக்காய், ஊறுகாய், வாழைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று சாம்பல் நிறம், பச்சை, வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.